ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கணும். பவுலில் எந்த ஈரமும் எதுவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இதில் பார்த்திங்கன்னா 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், சில்லுன்னு இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க்கு இல்லைனாக்கா ஃபோக் ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு 100 கிராம் ஒயிட் சுகர் அண்ட் 100 கிராம் ப்ரௌன் சுகர் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த எக்கு கூட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். இப்போ நம்ம சுகர் மிக்சர் ஜாரில் போடாமல் டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், பட் அது டிசால்வ் ஆக ரொம்ப நேரம் ஆகும், நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும். அதனால தான் நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம கை வச்சு பார்த்தா அந்த நரநரப்பு தன்மை இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் பட்டரும் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதனோட அளவு பார்த்திங்கனாக்கா 200 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், 100 கிராம் பட்டர் ரெண்டும் ஒன்றா ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆல்ரெடி நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இந்த எக்கோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த டார்க் காம்பவுண்ட் மிக்சரை நல்லா இது எக்கோடு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரௌனியோட கிரிங்கிள் டாப் சீக்ரெட். இந்த ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிரிங்கிள் டாப் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 90 கிராம்ஸ் மைதா ப்ளஸ் 30 கிராம்ஸ் கொக்கோ பவுடரை நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஒரு சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ப்ரௌனி கிடைக்கும். சப்போஸ் நம்ம சலிக்காமல் எடுத்தோம்னா இதில் ஏதாவது கட்டிகள் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஈவனான மிக்சர் கிடைக்காது. அதனால தான் நம்ம சலித்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சர் இதை நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ப்ரௌனி வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால தான் நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 8 இன்ச் பேனில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை அதில் ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டிகளும் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அது தேவைப்படாது. இந்த அளவுகளில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அது இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் போட்டு. நம்ம இதில் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நட்ஸ். நான் இன்றைக்கி கிளாசிக் ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். அதனால் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை டேப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தால் அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம டேப் பண்ணிக்கிறது. இப்போது நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அடிகனமான பாத்திரத்தில்
நான் 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு இதுமாதிரி ப்ரௌனி ஃபட்ஜி ப்ரௌனி கிடச்சிது. இதை பாருங்கள், இதோட லுக். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் மெஷரிங் கப்ஸில் தான் யூஸ் பண்ணேன். இந்த டைம் தான் நான் மெஷரிங் ஸ்கேல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 8 இன்ச் அந்த ட்ரேவுமே இந்த டைம் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என் ப்ரௌனியோட லுக் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கும் என் பையனோட பர்த்டேக்கும் நான் ப்ரௌனி செய்தேன். அதை இதோட கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்போயும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.